ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம மெயின் டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்றத இப்போ நான் இதை தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், கீழே மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மெயின் டாட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப், ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சிலவங்க அந்த ஸ்பேஸ் வந்து 2.5 இன்ச் விடலாம், 2.5 இன்ச்சு விடலாம், 3 இன்ச்சு விடலாம், 3.5 இன்ச் வரைக்குமே அந்த மெயின் டாட் நம்ம கப் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் முன்னாடி அந்த நம்ம விடணும். அது மாதிரி இதில் வந்து என்னோடய கப் ஷேப்க்கு ஏற்ற ஸ்பேஸ் வந்து 3 இன்ச்சு நான் வந்து விட்டுருக்கேன். ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கப் ஷேப்போட அளவு வந்து மாறும், கப் சைஸ் அளவும் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து எனக்கு இது ப்ளவுஸோட மொத்த அகலம் 11.5, தையலோட சேர்த்து தான் 11.5 விட்டுருக்கேன். இப்போ நமக்கு வந்து கப் சைஸ் பெருசாக வருதுன்னா உடம்பு சைஸும் பெருசாக மாறும். அப்போ வந்து நம்ம அதில் வந்து 3.5 இன்ச்சு நம்ம வந்து கப் ஷேப்புக்கு விட்டுக்கிடலாம். இப்போ எனக்கு வந்து 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடுறேன். நான் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து பாருங்கள், அந்த நம்ம மெயின் டாட்டுக்குள்ளே அளவை நான் மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச்சு, அதுக்கு பிறகு 1.5 இன்ச்சு. மெயின் டாட்டோட நீளம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. அதையும் நான் மார்க் பண்ணிக்கிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணுற அந்த 1.5 இன்ச்சு வந்து நம்ம கப்போட ஸ்பேஸ்க்காக 3 இன்ச் விட்டுருப்போம். அது உள்ளே கொண்டு போய் மார்க் பண்ணிடக்கூடாது. அதுக்கு வெளியே தான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர் அளவை பொறுத்து வந்து நமக்கு வந்து கப் ஷேப் அளவும் நமக்கு மாறும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஷேப் கொடுத்துக்கலாம். 3 டாட் ப்ளவுஸ்க்குள்ளே ஷேப் கொடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து நான் தைக்க போகிறது 4 டாட் ப்ளவுஸ் தான். எனக்கு வந்து மேக்ஸிமம் என்கிட்ட வந்து 4 டாட் ப்ளவுஸ் தான் தைக்க வரும். இப்போ நான் இதுவும் 4 டாட் ப்ளவுஸ் தான். ஆனால் வந்து 3 டாட் ப்ளவுஸ்க்கு என்ன இப்படி இந்த ஷேப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்கேலில் மார்க் பண்ணனாலும் ஸ்கேலில் மார்க் பண்ணலாம், இல்லை கையில் மார்க் பண்ணணுனாலும் கையில் மார்க் பண்ணலாம். அது அவங்க விருப்பத்தை பொறுத்து நான் ஸ்கேலில் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ளவுஸோட வந்து அழகே வந்து அது மெயின் டாட்டில் தான் இருக்குது. மற்றபடி அதை வச்சு தான் நம்ம மற்ற டாட்டெல்லாம் பிடிக்க முடியும். சரி, இப்போ வந்து நம்ம வந்து துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து நான் போடுறேன். பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிட்டு. சரிங்க மக்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். இதோட ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்ப்போம்.